வணக்கம். I am Dr. D. Kannan, Director, 3-year LLB Honors Degree Course, UG Courses, School of Excellence in Law, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. முந்தைய பதிவில் நாம் தொழிலாளர்களின் போராட்டம், அதாவது ஸ்ட்ரைக் என்ற that concept we have discussed. Now we are going to discuss the opposite to the strike is lockout. அதாவது முதலாளிகள் கதவடைப்பு செய்வது, தொழிற்சாலையை மூடுவது. இது தொடர்பாக இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். So the strike, when the employers is going to stop the employment, that is called the lockup. In that lockup, we are going to discuss three aspects. The first one is meaning of the lockout. கதவடைப்பு, முதலாளிகள் செய்யும் கதவடைப்பின் பொருள் என்ன? இரண்டாவதாக ப்ரொசீஜர் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் லாக்அவுட். கதவடைப்பு செய்வதற்குண்டான நடைமுறைகள் என்னென்ன? மூன்றாவதாக ப்ரொஹிபிஷன் ஆஃப் லாக்அவுட். கதவடைப்பு எவ்வாறு செய்ய முடியாது, அதனுடைய தடைகள் என்னென்ன? இந்த மூன்று பொருண்மைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். So the three concepts we are going to discuss in that video, இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக meaning of the lockout. The term lockout, which is regulated by Industrial Disputes Act 1947. I want to tell you, when the English people came to India, they have started in the factories in 1854. 1854 ஆங்கிலேயர்கள் தொழிற்சாலைகளை நிறுவிய பொழுது, இந்தியாவில் தொழிற்சாலைகளை நிறுவிய பொழுது பற்பல சட்டங்களை உருவாக்கினர். அதன்படி நாம் முன்னைய பதிவில் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது பார்க்கிறோம். அதில் நாம் 1923 ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட், தொழிலாளர் இழப்பீடு சட்டம் என்ற சட்டத்தை 1973 உருவாக்கினார்கள். Then they have enacted the law is related to the trade. We know that the English people came to India for trade purpose. இங்கு அவர்கள் வர்த்தகம் தொடர்பாக வர்த்தகம் செய்வதற்காகவே இங்கு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அவ்வாறு வர்த்தகத்தை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக 1929 ஆண்டு 1929 they have enacted the Trade Disputes Act. The Trade Dispute Act, which is changed as a Industrial Disputes Act after our independence. அதாவது 1929 ஆண்டு the 1929 the English people enacted the Trade Disputes Act. The trade dispute related to the trade instead of the industry. In the industry 1947, after our independence, the Indian laws are changed. Firstly, we want to discuss that Industrial Disputes Act 1947. 1947 ஆண்டு தொழில் தகராறு சட்டம், தொழிற்சாலைகளில் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி விவாதிப்பதற்காக, அதை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக, regulating the labor disputes, that is the industrial disputes. For that reason, 1947 the Industrial Disputes Act was enacted. Under this 1947 Industrial Disputes Act, several things are there, several regulations are there. Particularly we have discussed already the strike. தொழிலாளர்களின் போராட்டத்தை பற்றி முந்தைய பதிவில் நாம் விவரமாக பார்த்தோம். தற்பொழுது தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு பிறகு முதலாளிகள் எவ்வாறு கதவடைப்பு செய்கிறார்கள், அதாவது தொழிலாளிகளுக்கு வேலை தர மறுக்கிறார்கள், எந்த காரணத்திற்காக வேலை தர மறுக்கிறார்கள் என்று இப்பதிவில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன்படி தி லாக்அவுட், கதவடைப்பு முதலாளிகள் செய்யும் அவர்களுடைய ஆயுதமாக பயன்படுத்துவது, அதாவது தொழிலாளிகள் வேலைநிறுத்தம் செய்வதை எதிராக ஆயுதமாக பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது. முதலாளி அவர்களுடைய ஆயுதமாக லாக்அவுட் என்ற விஷயம் பயன்படுத்தப்படுகிறது. So the lockout is a weapon of the employer.
So, what is the meaning of lockout? The lockout is defined in section 2L of the Industrial Disputes Act. So, 2L what discussed? It means the temporary closing of place of employment or suspension of work, or a refusal by the employer to continue to employ any number of persons who have been employed. That means there is a temporary closing of place of employment. அவர்களுடைய தொழில் செய்யக்கூடிய, தொழில் வழங்கக்கூடிய இடத்தை தற்காலிகமாக மூடி வைப்பது, ஆர் சஸ்பென்ஷன் ஆஃப் ஒர்க், அதாவது தொழிலாளிகளுக்கு வேலை தர மறுப்பது அல்லது அவர்கள் வேலை செய்ய தற்காலிகமாக தடுத்து நிறுத்துவது. So, this is called the lockout. So, a situation where an employer prevents the workers from entering into the place of the employment, that is workplace, or denies them employment. So, the employer restrict the employees to enter into the place of employment. அதாவது தொழிலாளிகள் தொழில் செய்யும் இடத்திற்கு வருவதை தடுப்பது, தொழில் செய்யும் இடத்திற்கு நுழைவதை தடுப்பது இந்த லாக் அவுட்டின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இந்த லாக் அவுட் அதாவது கடவடைப்பு எந்த காரணத்திற்காக செய்யப்படுகிறது? தி வாட் பர்பஸ் தி லாக் அவுட் இஸ் நெசசரி டு செட்டில் தி டிஸ்பியூட்ஸ். வாட் தி டிஸ்பியூட்? தி டிஸ்பியூட் இஸ் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் means any dispute or difference between the employer and the employee, or employer and employer, or employee and employee. That means industrial dispute. And also the industrial dispute, which means the such dispute in connection with the terms of employment or condition of labor. அதாவது ஒரு தொழில் தகராறு என்பது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையே, அல்லது முதலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே, அல்லது தொழிலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு தகராறு. அது மட்டுமல்லாமல் அது தொழில் தொடர்பான, தொழிலில் உள்ள ஒரு சில கண்டிஷன் ஆஃப் லேபர் ஆர் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அவர்கள் தொழில் தொடர்பான ஒரு சில கூறுகளை, ஒரு சில நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் அல்லது அதில் உள்ள வித்தியாசங்களை ஏற்படுத்தும் பட்சத்தில், in contravention of this, it is called as a industrial dispute. So, in the to settle the industrial dispute, the lockout may be declared. The lockout may be declared on the part of the employer. The employer may declare the lockout to resolve the issues or to settle the dispute. இதன் காரணத்திற்காக மட்டுமே முதலாளிகள் இந்த கதவடைப்பு லாக்அவுட் என்பதை செய்ய முடியும் என்று கருதப்படுகிறது. Lockout is a temporary cessation of work initiated by the employer, and also it can be used to compel the workers to accept the demands or resolve the disputes. அதாவது இந்த கதவடைப்பு மூலம் முதலாளிகள் தொழிலாளிகளை அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டோம், நீங்கள் இந்த பிரச்சனைகளை, இந்த கோரிக்கைகளை கட்டாயமாக ஒத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் வேலை கொடுக்க மாட்டோம் என்று அவர்களை நிர்பந்திக்கக்கூடாது. So, through the lockout, which should not be enforceably, or it should not be compel the workers to accept the demands. It should not be settled amicably. It should be settled amicably. இருதரப்பினரும் சமாதானமாக, சமரசமாக ஒரு தொழில் பிரச்சனையை, ஒரு தொழில் தகராறை முடிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அடுத்ததாக, the industrial dispute must be a bona fide industrial dispute. அதாவது தொழில் தகராறு உண்மையானதாக, நியாயமானதாக இருக்க வேண்டும். அது தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையேயான தொழில் தகராறாக இருக்கிறது. மேலும் இந்த தொழில் தகராறு உதாரணமாக டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஓவர் வேஜஸ், அதாவது ஊதியம் தொடர்பாக முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே
சரியான புரிதல் ஏற்பட்டு சரியான ஒப்பந்தம் சரியான ஒருவர் மீது ஒருவர் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் சரியான உடன்பாட்டுடன் உருவாக்கப்பட வேண்டும். That is, without any disagreement, the wages should be settled. Working conditions or terms of employment, these are all should be a bona fide the industrial dispute. இந்த தொழில் தகராறுகள் நியாயமானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த கதவடைப்பு, முதலாளிகள் செய்யும் கதவடைப்பு எவ்வாறு செய்யப்படுகிறது, அதனுடைய நடைமுறைகள் என்னென்ன என்று அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் first step is, the step by step we are going to discuss. The first step is notice of lockout. When the employer is going to declare the lockout, the notice must be given to the appropriate government. Now, the term appropriate government which is discussed there, what is appropriate government? அதாவது தகுதியான அரசு, அது மாநில அரசாக அல்லது மத்திய அரசாக இருக்கலாம். அந்த நிறுவனம், அந்த தொழிற்சாலை, அந்த நிறுவனம் எந்த அரசின் கீழ் அதிகாரத்தின் கீழ் வருகிறது, எந்த மாநிலத்திலோ அல்லது மத்தியிலோ எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது என பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ தி எம்ப்ளாயர் மஸ்ட் நோட்டிஃபை தி கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் such as the labor commissioner or appropriate government. ஒரு லேபர் கமிஷனரிடமோ அல்லது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டிடமோ இந்த கதவடைப்பு என்பதை செய்ய போகிறோம், லாக் அவுட் செய்ய போகிறோம் என்று அவர்கள் அறிவிக்க வேண்டும். இன்டென்ஷன் டு இம்ப்ளிமெண்ட் தி லாக் அவுட் ஆல்சோ பிஃபோர் கோயிங் டு தி லாக் அவுட். வாட் இஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் தட் டு கோ ஃபார் தி லாக் அவுட் which must be informed to the or notified to the appropriate government or the labor commissioner. The notice must be in writing. அவ்வாறு அறிவிப்பு கொடுப்பது எழுத்துப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். And also provide the reason for lockout. எதன் காரணத்திற்காக இந்த கதவடைப்பு ஏற்படுத்தப்படுகிறது, இந்த கதவடைப்பு செய்கிறார்கள் முதலாளிகள், இந்த கதவடைப்பு செய்கிறார்கள் என கூறப்பட்டிருக்க வேண்டும். தி டியூரேஷன் ஆஃப் லாக் அவுட், எவ்வளோ காலங்கள் இந்த லாக் அவுட் அதாவது கதவடைப்பு இருக்க போகிறது. அண்ட் தி ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் ஃபார் தி டிஸ்பியூட், தீஸ் ஆர் ஆல் மென்ஷன்ட் இன் தி லாக் அவுட். தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் தி ப்ரொசீஜர், நோ லாக் அவுட் டியூரிங் கன்சிலேஷன். அதாவது ஒரு சமரச நடவடிக்கையில் அந்த தொழில் தகராறு, தொழில் பிரச்சனை, தொழில் தகராறு நிலுவையில் இருக்குமேனால், அந்த சமரச நடவடிக்கையில் நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த கதவடைப்பு செய்ய முடியாது. அதாவது பிரிவு 22 செக்ஷன் 22 ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் which discussed about that no lockout can be declared during the pendency of conciliation proceeding or arbitration proceeding. ஒரு சமரச அதிகாரியிடமோ அல்லது ஒரு ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் உள்ள ஆர்பிட்ரேட்டர் முன்னிலையிலோ அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் என சொல்லப்படும் தொழில் தகராறு நிலுவையில் இருந்தால் அந்த லாக் அவுட் செய்ய முடியாது. அது மேலும் ஒரு சட்டமுரணான தொழிலாளிகளின் போராட்டம் அந்த சமயத்தில் கதவடைப்பு செய்ய முடியும். இஃப் தி ஸ்ட்ரைக் இஸ் இல்லீகல் then the lockout may be declared, or some other exceptional situations lockout may be declared. The exceptional situations based upon the facts and circumstances of the case. அந்த வழக்கில் அந்த பிரச்சனையில் ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கிய காரணிகளை நான் அதன் கீழ் கொண்டு வரலாம். இது சட்டப்படியான சட்டத்திற்கு உட்பட்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் தொழில் தகராறு சட்டம் 1947 கீழ் இந்த கதவடைப்பு செய்யப்பட வேண்டும். The third step is where the lockout is declared, the survival of the employees, that is to pressurize the employees to agree to certain terms, that is called, already we have discussed, where the employers are compel the employees to accept the demand, we have discussed. அதாவது முதலாளிகள் தொழிலாளிகளை அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நிர்பந்திக்கக்கூடிய வகையில் லாக் அவுட் கதவடைப்பு இருந்தால், in such situations the employer should comply with the minimum wages. குறைந்தபட்ச கூலி, குறைந்தபட்ச ஊதியம்
அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், மேலும் அவர்களுக்கு சட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. The fourth step of the lockout, the declaration of lockout. The declaration of lockout, if the dispute remains unsolved through conciliation or other, the dispute resolution mechanism, தீர்வு செய்யக்கூடிய ஆணையத்திலுமோ இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தால் the employer may notify the declaration of lockout. முதலாளிகள் கதவடைப்பை அறிவிக்கலாம். This must be done in a clear and formal manner. அது மிக தெளிவாக அறிவிக்கப்பட வேண்டும் இந்த கதவடைப்பு என்ற அந்த காரணிகள். The employer must post notice in a visible manner at the workplace. அவர்கள் கதவடைப்பு செய்ய இருந்தால் அதனுடைய அதை பற்றிய கதவடைப்பு பற்றிய விஷயங்களை காரணிகளை அறிவிப்பு பலகையில் தெளிவாக அதனை அறிவிக்கப்பட வேண்டும். அது தொழிலாளிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக the fifth step, reporting to the authorities. The employer is required to report the commencement and end of the lockout. அதாவது முதலாளிகள் எப்பொழுது கதவடைப்பு ஆரம்பிக்கிறார்கள், எப்பொழுது அந்த கதவடைப்பை முடித்து வைக்கிறார்கள் என்ற இரண்டையும் they have to inform to the appropriate government. தகுதியான அதிகாரியிடம், தகுதியான அரசிடம் அதை தெரிவிக்க வேண்டும். The authorities will monitor the situation and may intervene if the lockout is deemed to be unjustified or prolonged. எதற்காக உடனே அதை அதிகாரிகளிடம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த கதவடைப்பு ஒரு நீதி நேர்மையற்ற முறையில், அதாவது நியாயமற்ற முறையில், அதாவது அதிக காலம் கதவடைப்பு செய்யப்பட்டு லாக் அவுட் இஸ் ப்ரொலாங்ட், அந்த மாதிரி சூழ்நிலையில் தொழிலாளிகள் பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக தகுதியான அரசு, அந்த அரசின் அதிகாரிகள் இந்த கதவடைப்பு தொடங்குவது மற்றும் முடிப்பது இதை இரண்டையும் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று கூறுகிறது. That is reporting to the authorities, the fifth step. The sixth step of the lockout, conditions during lockout. Lockout கதவடைப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையில் the employer can refuse to entry the workers in the workplace. கதவடைப்பு செய்தால் தொழிலாளிகள் அந்த தொழிற்சாலையில் தொழில் செய்யும் இடத்தில் உள்ளே நுழைவதை மறுக்கிறார்கள், உள்ளே நுழையக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஆனால் the employer cannot engage coercive measures against the employees. அப்படி என்றால் நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று கூறும் முதலாளிகள் அந்த உள்ளே நுழையக்கூடாது என்ற விஷயத்தை ஒரு மிரட்டுவதாகவோ அல்லது மிரட்டக்கூடிய ஒரு சில காரணிகளாலோ அவர்கள் செய்யக்கூடாது. The employer cannot continue employing a part of workforce while locking out the rest. அதாவது ஒரு சாராரை மட்டும் அனுமதிக்காமல் ஒரு சிலரை அனுமதிப்பது, unless there is a valid justification, சரியான காரணங்கள் இருந்தாலே தவிர மற்ற நேரத்தில் அனைத்து தொழிலாளிகளையும் முதலாளிகள் அந்த தொழிற்சாலைக்குள் தொழில் செய்யும் இடத்திற்குள் அனுமதிக்க மறுக்க வேண்டுமே தவிர, சரியான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான ஒரு சில தொழிலாளிகளை மட்டும் அவர்கள் அழைத்து வேலையில் அமர்த்துகிறார்கள் என்று கூறுகிறது. The employer cannot continue employing a part of workforce while locking out the rest unless there is a valid justification. So சரியான காரணங்கள், a valid justification இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொழிலாளிகளை மட்டும் அவர்கள் அனுமதிக்கலாம் என்று இச்சரத்தில் கூறுகிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்ப இருப்பது prohibition of lockout. The prohibition of lockout, which discussed in section 22 of Industrial Disputes Act. The lockout is prohibited during the pendency of conciliation proceedings, the pendency of arbitration award, the pendency of the strike period. That strike must be a legal strike. Next we are going to discuss the duration of lockout. We already discussed that should not be prolonged. அதாவது அதிகப்படியான காலமாக நியாயமான காலம் இல்லாமல்
It is a prolonged time. The lockout is in existence prolonged time. That is unreasonable time. In such situation, the lockout may be called as an unfair labor practice. அதாவது நியாயமற்ற தொழில் தொடர்பான விஷயமாக கருதப்படுகிறது. எப்பொழுது? if the lockout is prolonged. அந்த கதவடைப்பு ஒரு காலகட்டம் இல்லாமல் தொடர்ச்சியாக lockout, the period is going on. It is a prolonged lockout. So such a lockout is unfair labor practice. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதவடைப்பு அல்ல என்று கருதப்படுகிறது. Once the lockout period concludes, அவர்கள் ஏற்கனவே the commencement of the lockout and the end of the lockout to be reported to the authorities. முதலாளிகள் தகுதியான அரசிடம், அந்த அதிகாரிகளிடம் கதவடைப்பு ஆரம்பிப்பது, கதவடைப்பு முதிப்பது இந்த காலகட்டத்தை ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். அவ்வாறு தெரிவித்துள்ள காலகட்டத்தில் தி எண்ட் ஆஃப் தி லாக்அவுட் பீரியட், காலகட்டம் முடிந்த பிறகு தி எம்ப்ளாயர் இஸ் obligated to reopen the workplace. அவர்கள் முதலாளிகள் அந்த தொழில் நிறுவனத்தை திறப்பதற்குண்டான அத்தனை கடப்பாடுகளும் உடையவர்களாக ஆகிறார்கள். So the workers who are part of the lockout should be reinstated. யாரெல்லாம் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்தார்களோ, தொழிலாளிகளாக இருந்தார்களோ, அவர்களை கால அளவு முடிந்த பிறகு மீண்டும் அவர்களை வேலையில் அமர்த்தப்பட வேண்டும். And willing to resume the work under the terms agreed upon and during the resolution of the dispute. அந்த தொழில் பிரச்சனை முடிந்தவுடன், தொழில் தகராறு முடிந்தவுடன் அவர்களை மீண்டும் அவர்கள் அந்த terms of agreed the industrial dispute which may be accepted. If the lockout is declared without adhering to the prescribed procedure, இந்த சட்டத்தின் கீழ் the Industrial Disputes Act 1947, where the lockout is not declared, it is not adhered the compliance of the procedure established under this act. அதாவது தொழில் தகராறு சட்டம் 1947 கூறப்பட்டுள்ள ஷரத்துக்களின்படி முதலாளிகள் கதவடைப்பு செய்யவில்லை என்றால் முதலாளிகள் அபராதத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். The employer may face penalties. Because there is a non-compliance of the procedure established under this act. அவர்கள் அந்த சட்டத்தில் கூறியுள்ள சட்ட ஷரத்துகளை கடைபிடிக்காததற்காக அவர்கள் அபராதத்திற்கு உள்ளாகிறார்கள். இறுதியாக நாம் பார்க்க இருப்பது வழக்குகள். இது தொடர்பான வழக்குகள், அதாவது கதவடைப்பு தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் வழங்கப்பட்ட வழக்குகளை நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். முதல் வழக்கில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் vs தி ஒர்க்கர்ஸ் யூனியன் 1985. இந்த வழக்கில் நீதிமன்றம் லாக்அவுட் மஸ்ட் பி ரீசனபிள் அண்ட் cannot be used to force workers into submission. அதாவது கதவடைப்பு என்பது நியாயமானதாக இருக்க வேண்டும் மற்றும் அது அங்கு பணிபுரியும் பணியாளர்களை அடிபணிவதற்கு பயன்படுத்தப்படக்கூடாது என கூறுகிறது இந்த வழக்கில். மேலும் இந்த வழக்கில் any violation of procedural requirements for any lockout renders it illegal. எந்த ஒரு நடைமுறையும் கடைபிடிக்கப்படாமல், சட்ட நடைமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் அந்த கதவடைப்பு செய்யப்பட்டிருந்தால் அது சட்டமுரணான கதவடைப்பு என இந்த வழக்கில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் vs ஒர்க்கர்ஸ் யூனியன் 1985 இந்த வழக்கில் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அடுத்ததாக கூறப்படும் வழக்கில் இந்தியன் நேஷனல் குரூப் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் vs யூனியன் ஆஃப் இந்தியா 2002. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் லாக்அவுட்ஸ் that fail to comply with the statutory notice requirements are declared during ongoing legal proceedings are unlawful. அதாவது உச்சநீதிமன்றம் சட்டப்படியான அறிவிப்பு, அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் தொழில் தகராறு சட்டம் கூறப்பட்டிருக்கும் அறிவிப்பினை முதலாளிகள்
கடைபிடிக்க வேண்டும். The notice must be given to the government. So if the notice, the statutory notice has not been given or declared, the lockout is declared during the ongoing legal proceedings. Ongoing legal proceedings means where the dispute is pending before the conciliation officer or labor court or arbitrator. அதாவது சமரசத்தில் அந்த தொழில் தகராறு இருக்குமேயானால், சமரச நடவடிக்கையில் இருக்குமேயானால் இந்த கதவடைப்பு செய்ய முடியாது, முதலாளிகள் கதவடைப்பு செய்ய முடியாது. அவ்வாறு கதவடைப்பு செய்தால் அது சட்டமுரணானது என இந்தியன் நேஷனல் குரூப் ஆஃப் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2002 என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அடுத்ததாக பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சேவேஜ் போர்டு வெர்சஸ் ஏ ராஜப்பா அண்ட் அனதர் 1978. இந்த வழக்கு இட் இஸ் எ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அனைவருக்கும் அறிந்த, தொழிலாளர் சட்டம் படித்த அனைவருக்கும் அறிந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸ் கேஸ். தி சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் இன் திஸ் கேஸ் தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் which is including the lockout. The lockout also may be called as an industrial disputes, which discussed in that case, and also the lockouts must be reasonable and should be aimed to resolve the industrial dispute rather than causing undue hardship to the workers. தொழிலாளிகளுக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது அவர்களுக்கு ஒரு சங்கடத்தையோ ஏற்படுத்தக்கூடியதாக கதவடைப்பு இருக்கக்கூடாது, அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. நன்றி, வணக்கம்.